அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி பகவானும் 12ல் இருக்கார். இதை ஒட்டி தான் மெஜாரிட்டியான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல 12ஆம் இடம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு. யாருக்கெல்லாம் உங்களில் பெரிய லெவலில் பண வசதி இருக்கோ எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம். இது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அல்லது கட்டின வீடை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள். இதுதான் முதலீடு. ஆக இதெல்லாமே நீங்கள் இந்த மாதம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன அப்படின்னா நமக்கு தேவையற்ற செலவினங்கள், குறிப்பாக நஷ்டங்கள், விரயங்கள், வைத்திய செலவுகள், இதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. முதலீடு பண்ணுற அளவுக்கு எனக்கு பண வசதி இல்லை, பொருளாதாரங்கள் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய சகோதரர் இருந்தால் உதவி பண்ணுங்கள். அல்லது உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க, வயசில் பெரியவங்க, ஏஜ்டு பீப்புள்ஸ் யாரும் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா நம்முடைய நெருங்கிய உறவுகளுக்கு உதவி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இவங்களுக்கெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய தேவையற்ற வைத்திய செலவுகள் குறையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12ல் இருந்தால் நன்மை தீமை கலந்து தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லா இருக்குது. யாரெல்லாம் வெளியூர் போகணும் அல்லது வெளிமாநிலம் போகணும் அல்லது அதர் கண்ட்ரி போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் நல்லா இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நம்மளால் பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கீங்க அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப நாள் ஆச்சு அப்ளை பண்ணியிருக்கிறேன், அதனுடைய ரிசல்ட் என்னான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸான விஷயம். அடுத்து இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் உங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே கிரகங்கள் 12ல் இருந்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள். பட் அதே சமயத்தில் இந்த மாதம் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள், பிரிவுகள், இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது ஏப்ரல் 19க்கு அப்புறம் கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கிறவங்களுக்கு அதன் மூலமாக வருமானம், இதெல்லாமே ஏப்ரல் 19க்கு அப்புறம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் எஃபர்ட் கொடுக்கத்தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இந்த முயற்சியில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மன நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரையும் நீங்கள் நொந்து பிரயோஜனம் இல்லை. கிரகங்கள் வலிமையானது. நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். நல்லா புது விஷயத்தில் இறங்குறீங்க அப்படின்னா யோசித்து செய்யுங்க. ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா ஏப்ரல் 10க்கு அப்புறம் பெரிய லெவலில் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ராவல் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்களுடைய நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அல்லது அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய மாதமாக ஏப்ரல் 10க்கு அப்புறம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் சொத்தை விற்கணும்னு நினைக்கிறேன், பட் ப்ராப்பர்ட்டியை விற்க முடியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும் அல்லது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அட்வான்ஸோ அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும்.
இந்த மாதம் ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்களுடைய ட்ராவல் நன்மையாக இருந்தாலும் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்குது, தேவையற்ற மன வருத்தங்கள், போராட்டங்கள் இருக்குது. ஸோ எல்லாமே ஏப்ரல் 10க்கு அப்புறம் போராடி ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெருசாக நம்பிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பெருசாக உங்களுக்கு கை கொடுப்பாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் போராட்டங்கள், சுச்சுவேஷன் சுமாராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. ஏன்னா இந்த ஏப்ரல் மாதங்கிறது பங்குனிக்கும் சித்திரைக்கும் கலந்த தமிழ் மாதம். அதனால் பங்குனிக்கு அப்புறம் சித்திரை வரக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாற்றத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மே 14 வரைக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா சுமாரான வருமானங்கள், சம்பாத்தியங்கள் தான் இருக்குது. ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசியலில் இருக்கீங்கன்னா ஏப்ரல் 14க்கு அப்புறம் தான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். இது எலெக்ஷன் டைமு, இந்த காலங்களில் நம்ம எஃபெக்டிவாக நீங்கள் ஏப்ரல் 14க்கு அப்புறம் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு, சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. பெரிய லெவலில் இந்த மாதத்தில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. எல்லாம் அடக்கி வாசிங்க. அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், கேஷினோவாக இருக்கட்டும், பொறுமை, நிதானம். விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். ஒருவேளை கட்டாயம் நீங்கள் பண்ணுறதாக இருந்தால் ஏப்ரல் 14க்கு அப்புறம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்கள்கிட்ட ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஏப்ரல் 10 வரைக்கும் நல்லா இருக்குது. அதில் வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ சராசரி ஒரு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, இன்சென்டிவ், ஹைக்கு அது அத்தனையும் கிடைக்கும். ஏப்ரல் 10க்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் உடல் சார்ந்த உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அல்லது ரோல் மாறுறதுக்கான வாய்ப்பு, அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான சுச்சுவேஷன், அல்லது டீம் மாறுறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் ஏப்ரல் 10க்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் இந்த மாதம் முழுவதுமே. இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் அப்டமனில் பிரச்சனை இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, குறிப்பாக இந்த மாதத்தில் நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சளி தொல்லைகள் இருக்கிறவங்க ரொம்ப கவனம். சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ திருமணத்துக்கான சோர்ஸஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார். இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத விதமாக நன்மை இதுவும் உண்டு. நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய வெளிநாடு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் முழுவதும் பரவாயில்ல. இந்த மாதத்தில் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, எங்கெல்லாம் காளி இருக்கோ கும்பிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதத்தில் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். நினச்சது நிறைவேறும். நன்றி, வணக்கம்.